अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। शांति। ஓம் சாந்தி. அன்பிலும் அன்பான, இனிமையிலும் இனிமையான பாபா சுப்ரீம் டீச்சர் இன்னைக்கு அவருடைய குழந்தைகளாகிய நமக்காக என்ன மகா வாக்கியம் சொல்கிறாங்கன்னு கேட்போம். முரளி தேதி 12/9/2025. பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे, तुम्हारी पढ़ाई का सारा मदार है योग पर। योग से ही आत्मा पवित्र बनती है, विक्रम विनाश होते हैं. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய படிப்பினுடைய முழு ஆதாரமும் யோகத்தில் உள்ளது. படிப்பிற்கான ஆதாரம், முழு ஆதாரமும் யோகா. யோகத்தின் மூலமே ஆத்மா பவித்திரமாக ஆகின்றது, விக்கர்மம் விநாசம் ஆகின்றது. கேள்வி, कई बच्चे बाप का बनकर फिर हाथ छोड़ देते हैं, कारण क्या होता है? சில குழந்தைகள் பாபாவினுடையவராக ஆன பிறகு கையை விட்டு விடுகின்றார்கள். காரணம் என்ன? பாபா 2 நாளைக்கு முன்னாடி கூட பதில் சொன்னாங்க இல்லையா? இன்றைக்கு இதே கேள்வி கேட்டிருந்தாங்க பாபா. நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க, பாப்கோ சில குழந்தைங்க பாபாவினுடையவராக ஆன பிறகு கையை விட்டுடுறாங்க. அதற்கான காரணம் என்ன? அதற்கு பதில், பாப்கோ பூரி ரீதி ந पहचानने के कारण, पूरा निक्षय बुद्धि न होने के कारण 8-10 वर्ष के बाद भी बाप को फारकती दे देते हैं, हाथ छोड़ देते हैं. முதல் பாயிண்ட்டு, பாபாவை முழுமையான ரீதியில் அறிந்து கொள்ளாத காரணத்தினால்
முழுமையான நிக்ஷய புத்தி இல்லாத காரணத்தினால் 8 வருடங்கள் 10 வருடங்கள் ஆன பிறகும் கூட, பாபாவுக்கு குழந்தைங்களாக ஆன பிறகும் கூட பாபாவிற்கு டைவர்ஸ் கொடுத்துடுறாங்க. பாபா கையை விட்டுட்டு போயிடுறாங்க. பத் பிரஷ்ட ஹோ ஜாத்தா ஹே, அவர்களுடைய பதவி கீழானதாக ஆகிவிடுகிறது. செகண்ட் பாயிண்ட், क्रिमिनल आई होने से माया की ग्रहचारी बैठ जाती है, अवस्था नीचे ऊपर होती रहती है तो भी पढ़ाई छूट जाती है. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா, குற்றமான பார்வை வந்துவிடுவதனால் கூட, பார்வை குற்றமானதாக ஆகிவிடுவதனால் கூட மாயாவின் கிரகச்சாரம் பிடித்து கொள்கிறது. அதனால் ஆத்மாவின் நிலை ஏற்ற இறக்கமுடையதாக ஆகிறது. அப் அண்ட் டவுன் ஆகுது, ஸ்திதி அப் அண்ட் டவுன் ஆகுது. அதனாலும் படிப்பை விட்டு விடுகின்றார்கள். 2 காரணம் சொல்கிறாங்க பாபா. 1, பாபா முழுமையாக தெரிஞ்சுக்கல, அதனால நிக்ஷய புத்தி ஏற்படலை. 2வது என்ன, குற்றமான பார்வை வர்றதுனால ஸ்திதி அப் அண்ட் டவுன் ஆகுது இல்லையா, அதனால் கூட ஸ்திதி ஸ்டடியாக மேலே ஏறிட்டே போனால் தானே முன்னேற்றம் ஏற்படும் போது தானே பாபாவை ஸ்ட்ராங்காக பிடிச்சிப்பாங்க. பட் ஸ்திதி ஏற்ற இறக்க முடியாது ஆகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க பாபா. பாபா படிப்பை விட்டுட்டு போயிடுறாங்க, பாபா கையை விட்டுட்டு போயிடுறாங்க, பாபா சொல்லி கொடுக்குற படிப்பையும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझा रहे हैं. अभी समझते हो कि हम सब रूहानी बेहद के बाप के बच्चे हैं. इनको बाप दादा कहा जाता है. रूहानी ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வச்சிட்ருக்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கிறீங்க. என்ன புரிஞ்சிருக்கிறோம்? நாம் அனைவரும் ஆன்மீக எல்லையற்ற தந்தையினுடைய குழந்தைகள். பாபா, பிரம்மா பாபா, சிவ் பாபா 2 பேரை சேர்த்து என்ன சொல்கிறோம்? बाप दादा என்று நாம் அழைக்கிறோம். जैसे तुम रूहानी बच्चे हो वैसे यह ब्रह्मा भी रूहानी बच्चा है शिव बाबा का. शिव बाबा को रथ तो ज़रूर चाहिए ना, इसलिए जैसे तुम आत्माओं को ऑर्गन्स मिले हुए हैं कर्म करने के लिए, वैसे शिव बाबा का भी यह रथ है, क्योंकि यह कर्म क्षेत्र है जहाँ कर्म करना होता है. பாபா சொல்கிறாங்க, எப்படி ஆன்மீக குழந்தைகளாக நீங்கள் இருக்கிறீங்களோ அதே போல் இவர் கூட, இவர்னா யார்? பிரம்மா பாபா கூட ஆன்மீக குழந்தை சிவபாபாக்கு இல்லையா? பாபா சொல்கிறாங்க, சிவ பாபாவுக்கு ரதம் கண்டிப்பாக தேவை. அதனால் எப்படி ஆத்மாக்களாகி உங்களுக்கு இந்த உறுப்புகள் ஆர்கன்ஸ் கிடச்சிருக்கிறதோ, எதுக்கு கிடச்சிருக்குது ஆத்மாவுக்கு ஆர்கன்ஸ்? கர்மா செய்கிறதுக்காக இல்லையா? அதே போல் சிவபாபாவுக்கு கூட இந்த பிரம்மா ஒரு ரதம். ஏன்னா இது கர்மக்ஷேத்திரம், இங்கே கர்மா செய்யணும். இப்போ பாபா இங்கே வந்து பேசணும், நம்மளை பார்க்கணும், நம்ம சொல்கிறத கேட்கணும் இல்லையா? அதனால் பாபாவுக்கு சரீரம் வேணும். அதனால் பாபா பிரம்மாவோட शरीरத்தில் வந்திருக்கிறாங்க. वह है घर जहाँ आत्माएं रहती हैं. आत्मा ने जानना है हमारा घर शांति धाम है, वहाँ यह केल नहीं होता. பாபா சொல்கிறாங்க, அது நம்முடைய வீடு, பரந்தாமம் என்பது நம்முடைய வீடு, அங்கே நம்ம ஆத்மாக்கள் இருக்கிறோம். ஆத்மா அறிஞ்சிருக்குது நம்முடைய வீடு சாந்தி தாமம், அங்கே இந்த விளையாட்டெல்லாம் கிடையாது. எந்த விளையாட்டு? இந்த நாடகத்தின் விளையாட்டு அங்கே கிடையாது. பத்தியா ஆதி குச் நஹி ஹோத்தி, சிர்ஃப் ஆத்மா ரேத்தி ஹே. அங்கே எந்த லைட்ஸும் கிடையாது, இயற்கையினுடைய லைட்டும் கிடையாது, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எதுவும் கிடையாது, ஸ்தூலமான லைட்ஸும் எதுவுமே பரந்தாமத்தில் சாந்தி தாமத்தில் கிடையாது. அதுவே எப்படிப்பட்ட உலகம்? பிரகாசமயமான செம்பநிறமான உலகம் இல்லையா? அங்கே ஆத்மாக்கள் மட்டும் இருக்கிறோம். யஹா ஆத்தி ஹே பாட்டு பஜானே தும்ஹாரி புத்தி மேஹே யஹ் பேஹத் கா ட்ராமா ஹே. இங்கே தான் நடிக்கிறதுக்காக வரும். மேடையில் தானே லைட்ஸ் எல்லாம் வேணும். வீட்டில் இருக்கும்போது மேடையில் இருக்க மாதிரியான பிரைட் லைட்ஸ் தேவையில்லை இல்லையா? பாபா சொல்கிறாங்க. ஸோ அது நம்முடைய வீடு சாந்தி தாமம், அது நம்முடைய ரெஸ்ட் பிளேஸு. வீடு அங்கே தான் நம்ம ஓய்வு எடுக்கிறோன்னு பாபா சொல்கிறாங்க இல்லையா? அங்கேருந்து இங்கே நடிக்கிறதுக்காக வரும். ஸோ உங்களுடைய புத்தியில் இந்த எல்லையற்ற நாடகம் பற்றிய ஞானம் இருக்கிறது. जो एक्टर्स हैं उन्हों की एक्ट शुरू से लेकर अंत तक तुम बच्चे नंबरवार पुरुषार्थ अनुसार जानते हो. யாரெல்லாம் நடிகர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய நடிப்பு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை என்ன நடிக்கிறாங்கங்கிறத குழந்தைகளாகிய நீங்கள்
நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக தெரிஞ்சிருக்கிறீங்க. எந்த அளவுக்கு ஞானத்தை சிந்தனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் ஞானத்தின் நம்ம புரிதல் ஏற்படுது இல்லையா? அதைத்தான் சொல்கிறாங்க பாபா, நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரமாக தெரிஞ்சிருக்கிறீங்க. यहाँ कोई साधु संत आदि नहीं समझाते हैं, यहाँ तुम बच्चे बेहद के बाप पास बैठे हैं, अब हमको वापस जानना है, पवित्र तो ज़रूर बनना है आत्मा को. பாபா சொல்கிறாங்க, யாரெல்லாம் இங்கே இந்த சாது சந்நியாசி உட்காந்து நமக்கு புரிய வைக்கலை. இங்கே நாம் குழந்தைங்க எல்லையற்ற அப்பா கிட்ட அமர்ந்திருக்கிறோம். இங்கே யார்கிட்ட உட்காந்துருக்கிறோம்? எல்லையற்ற அப்பா கிட்ட. இங்கே சாதுவோ சந்நியாசியோ முன்னாடி இல்லை, எல்லையற்ற அப்பா கிட்ட உட்காந்துருக்கிறோம். இப்போ நாம் வீட்டிற்கு திரும்பி செல்லணும். அதற்கு ஆத்மா கண்டிப்பாக பவித்திரமாக ஆக வேண்டும். ஐசே நஹி கி ஷரீர் பி யஹா பவித்திர பனனாக நஹி, ஷரீரமும் இங்கே பவித்திரமாக ஆயிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் ஷரீரம் இங்கே பவித்திரமாக முடியறதில்ல? ஏன் இங்கே ஷரீரம் பவித்திரமாக முடியறதில்ல? बाबा சொல்கிறாங்க, आत्मा पवित्र बनती है, शरीर तो पवित्र तब बने जब 5 तत्व भी सतो प्रधान हो. ஆத்மா இங்கே பவித்திரமாகுது. ஆனால் சரீரம் பவித்திரமாக எப்போ ஆகும்னா, எப்போ 5 தத்துவங்களும் சத்தோ பிரதானமாக இருக்குதோ அப்போ தானே சரீரம் பவித்திர சரீரம் கிடைக்கும். 5 தத்துவங்களும் சத்தோ பிரதானம் இருக்கிறது எங்கே? சத்தியோத்தில். அப்போ அங்கே தான் சரீரம் பவித்திர சரீரம் கிடைக்கும். ஆனால் இங்கே ஆத்மா பவித்திரமாகுது, ஆனால் சரீரம் பவித்திரமாக आगरदिल्ला. अब तुम्हारी आत्मा पुरुषार्थ कर पावन बन रही है, वहाँ आत्मा और शरीर दोनों पवित्र होते हैं, यहाँ नहीं हो सकते. இப்போ இங்க உங்களுடைய ஆத்மா புருஷார்த்தம் செய்து பாவனமாக ஆகி கொண்டிருக்கிறது. அங்கே ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே பவித்திரமாக இருக்கின்றன. எங்க சத்தியத்தில் ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டுமே பவித்திரமாக இருக்கிறது. அப்படி ரெண்டுமே பவித்திரமாக இங்கே இருக்க முடியாது. आत्मा पवित्र बन जाती है तो फिर पुराना शरीर छोड़ती है, फिर नए तत्वों से नए शरीर बनते हैं. ஆத்மா பவித்திரமாயிடுது, பிறகு பழைய சரீரத்தை ஆத்மா விட்டுடுது, பிறகு புது தத்துவங்களால் புது சரீரம் கிடைக்கிறது ஆத்மாவுக்கு. எங்க சொர்க்கத்தில். तुम जानते हो हमारी आत्मा बेहद के बाप को याद करती है व नहीं करती है, ये तो हर एक को अपने से पूछना है. இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, ஆத்மாக்களாகிய நாம் எல்லையற்ற அப்பாவை நினைவு செய்கிறோமா செய்கிறது இல்லையா? இது நமக்கு தெரியுமா தெரியாதா? எல்லையற்ற அப்பாவை நான் நினைக்கிறேன்னா இல்லையா? எவ்வளோ நேரம் நினைக்கிறேன்? டெய்லி பாபா செக் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? அது நமக்கு தெரியும். அதனால் பாபா சொல்கிறாங்க, இங்கே ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே கேட்கணும். யாரும் நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. நான் மாறணும், நான் முன்னேறணும், நான் பதவி அடையணும், நான் பாபாவுக்கு சமம் ஆகணும்னா நான் தான் என்ன நானே கேட்டுக்கணும். நான் எப்படி பாபாவை நினைக்கிறேன், எந்தளவுக்கு படிப்பு படிக்கிறேன், எந்தளவுக்கு தெய்வீக குணங்களை தாரணா பண்ணியிருக்கிறேன்னு வேறு யாரும் உட்காந்து ஸ்கூலில் டீச்சர் கேட்டுட்ருக்கிற மாதிரி கேட்பாங்களா என்ன? இல்லை இல்லையா? பாபா நமக்கு சுப்ரீம் டீச்சர் பாட சொல்லி கொடுத்துட்றாங்க. நாம் நமக்கு நாமளே டீச்சர் ஆகிட்டு தனக்குத்தானே பாட சொல்லி கொடுக்கணும்னு பாபா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நம்மளே கேட்டுக்கணும். நான் பாபா எல்லையற்ற அப்பாவை நான் நினைக்கிறேன்னா நினைக்கலையா அப்படி தன்னைத்தானே ஒவ்வொருத்தரும் கேட்கணும்னு சொல்கிறாங்க பாபா. படாய்க்கா சாரா மதார் ஹே, படிப்பிற்கான முழு ஆதாரம் எது? படிப்பிற்கான முழு ஆதாரம் எது? யோகப்பர், நினைவு. ஏன் சொல்கிறாங்க பாபா? படிப்பிற்கான ஆதாரம் யோகா. ஏன்னா யோகா செஞ்சாதான் புத்தி சுத்தமாகுது, கிளியர் ஆகுது, தெளிவாகுது. அந்த புத்தியில் தான் கேட்குற ஞானம் அப்படியே பதிவாகுது. எது பதிவாகுதோ அதுதான் தாரணை ஆகுது. யோக சக்தி வேணும் கேட்குற படிப்பு தாரணை ஆகிறதுக்கு இல்லையா? ஸோ பாபா சொல்கிறாங்க, அப்போ படிப்புக்கான முழு ஆதாரம் எதுன்னு சொல்கிறாங்க பாபா அன்னைக்கு? யோகா. पढ़ाई तो सहज है, समझ गए हैं कि चक्र कैसे फिरता है, मुख्य है ही याद की यात्रा, यह अंदर गुप्त है. படிப்பு ரொம்ப சுலபமானது. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டோம் சக்கரை எப்படி சுழலுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஜஸ்ட் கேட்குறோம், கேட்டதுமே புரிஞ்சுக்கிட்டோம். படிப்பு அதனால ரொம்ப ஈஸி. ஆனால் முக்கியமானது எது? யாதுக்கி யாத்ரா, நினைவு யாத்திரை. இது எப்படிப்பட்டது? உள்ளுக்குள்ளே நாம் செய்யக்கூடியது குப்தமானது. பாபா சொல்கிறார், देखने में थोड़ी आता है, बाबा नहीं कह सकते कि यह बहुत याद करते हैं व कम. பாபா சொல்கிறாங்க, நினைவு செய்வது என்பது உள்ளுக்குள்ளே குப்தமாக நடக்கக்கூடியது. அதை பார்ப்பதற்கு வெளியே தெரியாது. ஒருத்தன் பாபாவை நினைக்கிறாங்களா நினைக்கலையா தெரியுமா என்ன? தெரியாது இல்லையா? அதனால் பாபா கூட இவங்க ரொம்ப நினைவு செய்கிறாங்க அல்லது இவங்க
அவங்க குறைவாக நினைவு செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது பாபாவால் கூட. हाँ, ज्ञान के लिए बता सकेंगे कि ज्ञान में बहुत तीखा है, याद का तो कुछ देखने में नहीं आता है, ज्ञान मुख से बोला जाता है, याद तो है अजपा जाप. பாபா சொல்கிறாங்க, பாபாவால் ஞானத்தை பற்றி சொல்ல முடியும், இவங்க ஞானத்தில் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நினைவை பற்றி சொல்லும்போது கண்ணுக்கு பார்க்க தெரியாது, ஆனால் ஞானத்தை வாயால் சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஞானத்தில் ஒருத்தர் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறத வச்சு அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குதுங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், பாபாவால் சொல்ல முடியும். ஆனால் நினைவு வெளியே தெரியாது. ஒருத்தர் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு நினைவு செய்துட்டு இருக்கிறாங்க அது வெளியே தெரியாது இல்லையா? பாபா சொல்கிறாங்க, நினைவோ அஜ்பா ஜாப். அஜ்பா ஜாப்னா என்ன? நிரந்தர நினைவு, இடைவிடாத நினைவு, அதுதான் அஜ்பா ஜாப். ஜபித்தல், இடைவிடாமல் ஜபிக்கிறது தான் அஜ்பா ஜாப்னு பக்தியினுடைய வார்த்தை. இது பாபா சொல்கிறாங்க, நமக்கு என்ன அஜ்பா ஜாப்னா அது நம்ம ஜபிக்கிறது இல்லை, பட் நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்கிறோம். அது வெளியே தெரியுமா? தெரியாது. जाप अक्षर भक्ति मार्ग का है. जाप माना कोई का नाम जपना, यहाँ तो आत्मा को अपने बाप को याद करना है. जाप, जापना ஜபித்தல், ஜபம், ஜபிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தை பக்தி மார்க்கத்தினுடைய வார்த்தை. ஜபித்தல் என்றால் ஒருவருடைய பெயரை ஜபிப்பது. இங்கேயோ ஆத்மா தன்னுடைய அப்பா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். तुम जानते हो हम बाप को याद करते करते पवित्र बनते बनते मुक्ति धाम शांति धाम में जाकर पहुँचेंगे. இங்கே நாம் என்ன செய்யணும்? ஆத்மா அப்பாவை நினைக்கணும் இல்லையா? நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், பாபாவை நம்ம நினைவு செய்து செய்து என்ன ஆகிறோம்? பவித்திரமாகி ஆகி முக்தி தாமம் சாந்தி தாமத்துக்கு போய் சேர்ந்துருவோம். ऐसे नहीं कि ड्रामा से मुक्त हो जाएंगे. मुक्ति करते हैं दुख से मुक्त हो, शांति धाम जाए फिर सुख धाम में आएंगे. முக்தி அடைகிறதுன்னு அந்த நாடகத்திலிருந்தே முக்தி அடைஞ்சு போயிடும் அப்படி கிடையாது. நாடகத்துலேருந்தே முக்தி அடைகிறதுன்னு அர்த்தம் என்ன? மோட்சம். நாடகம் நடிக்கவே மாட்டோம், வேண்டவே வேணாம், நான் பரந்தாமத்திலே இருந்துக்கிறேன் அப்படின்னு அந்த மோட்சம் அடைகிறதுங்கிறது கிடையாது. முக்தி என்பதன் அர்த்தம் என்ன? பாபா சொல்கிறாங்க, துக்கத்திலிருந்து முக்து ஆகுறீங்க, துக்கத்திலிருந்து விடுபடுறீங்க. அப்புறம் சாந்தி தாமம் போயிட்டு திரும்ப சுகதாமத்துக்கு வந்துடுவீங்க. சுகதாமத்துக்கு வர்றதுனால என்ன? ட்ராமாவில் நடிக்க வந்துடுறோன்னு அர்த்தம். ஸோ ட்ராமாவிலிருந்து முக்தி அடையிறது இல்லை, துக்கத்திலிருந்து முக்தி அடைகிறோம். பவித்ர ஜோ பன்தே ஹே வஹ் சுக் போகத்தே ஹே, அப்பவித்திர மனுஷ நோக்கி கித்மத் கர்த்தே ஹே. பாபா சொல்கிறாங்க, யார் பவித்திரமாக ஆகிறாங்களோ அவங்க சுகத்தை அனுபவிக்கிறாங்க. அப்பவித்திரமான மனிதர்கள் அவர்களுக்கு தொண்டு செய்கிறாங்க. எங்கள் துவாபரிகத்தில் அப்பவித்திரமான மனிதர்கள் பவித்திரமானவர்களுக்கு பூஜை பண்ணுறாங்க இல்லையா? पवित्र की महिमा है, इसमें ही मेहनत है. आंखें बड़ा धोखा देती, गिर पड़ते हैं नीचे ऊपर, तो सबको होना पड़ता है, ग्रहचारी सबको लगती है. पवित्रताविற்கு மகிமை ஜாஸ்தி. ஆனால் அந்த பவித்திரமாக ஆகிறதுல தான் உழைப்பும் இருக்கிறது. ஈஸி கிடையாது இல்லையா? அதுக்கு ரொம்ப உழைக்கணும். இந்த கண்கள் ரொம்ப ஏமாத்துது, கீழே விழுந்துடுறாங்க. இந்த கண்ணை ஏமாற்றும் போது அப் அண்ட் டவுன், ஏற்ற இறக்கம், மேலும் கீழுமாக ஏறி இறங்குறாங்க. ஆனால் அது ட்ராமா அனுசாரம் எல்லாரும் இந்த ஏற்ற இறக்கத்தை அடைஞ்சு தான் ஆகணும். பாபா சொல்ல, கிரகச்சாரம் எல்லாருக்கும் பிடிக்குது, யாரும் விதிவிலக்கு கிடையாது. பிரம்மா பாபா மம்மா கூட துவாபரியுகத்தில், லக்ஷ்மி நாராயண நம்பர் 1 அவங்க கூட ட்ராமா அனுசாரமாக துவாபரியுகத்தில் மனித நிலைக்கு இறங்க வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? கிரகச்சாரம் எல்லாருக்கும் பிடிக்குது. பல் பாபா कहते बच्चे भी समझा सकते हैं. फिर कहते हैं माता गुरु चाहिए, क्योंकि अब माता गुरु का सिस्टम चलता है. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு கூட புரிய வைக்க முடியும். பாபா என்ன சொல்கிறாங்களோ அதை குழந்தைங்க, புதல்வர்கள், பிரதர்ஸும் கூட புரிய வைக்க முடியும். அப்புறமும் சொல்கிறாங்க, மாதா குரு தேவைங்க. ஏன்னா இப்பொழுது மாதா குருவினுடைய சிஸ்டம் நடக்கிறது. அப்படின்னா என்ன? குரு மாதா, மாதா குரு, தாய்மார்களுடைய சிஸ்டம் இப்போ நடக்கிறது. அப்படின்னா என்ன? ஆகே பிதாவும் கா தா, அபி பெஹலே பெஹலே கலஷ் மாதாவுக்கும் மில்தா ஹே. இதுக்கு முன்னாடி தந்தைகளினுடைய சிஸ்டம் இருந்தது. அப்படின்னா ஆண்கள் தான் முனிவர்களா, சித்தர்களா, ரிஷிகளா இருந்தாங்க. அவங்க உபதேசம் பண்ணாங்க நிறைய. ஆனால் பாபா வந்ததுக்கப்புறம் பாபா கலசம் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? முதல்ல பாபா சொல்கிறாங்க, கலசம் மாதாக்களுக்கு இப்போ முதல்ல கிடைக்கிறது. பாபா தான் தாய்மார்களுக்கு கலசம் கொடுத்துருக்காங்க.
माताएं मेजॉरिटी में हैं, कुमारियां राखी बांधती है पवित्रता के लिए। भगवान कहते हैं काम महाशत्रु है, इस पर जीत पहनो। रक्षाबंधन पवित्रता की निशानी है, वो लोग राखी बांधते हैं, पवित्र तो बनते नहीं हैं। இங்கே பெண்கள் தாய்மார்கள் பெரும்பான்மை இருக்கிறாங்க. குமாரிகள் ராக்கி அணிஞ்சுக்கிறாங்க பவித்திரத்தாக்காக. நான் தூய்மையை கடைப்பிடிப்பேன் அப்படின்னு கங்கனை கட்டிக்கிறாங்க. பகவான் சொல்கிறாரு காமம் மகா எதிரி, இதன் மீது வெற்றி அடைங்க என்று பகவானுடைய மகா வாக்கியம். ரக்ஷாபந்தன் என்பது பவித்திரத்தாவினுடைய அடையாளம். உலகத்தில் மக்களும் கூட ராக்கி கட்டுறாங்க, ஆனால் பவித்திரமாக ஆகிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இதனுடைய உண்மையான ஆன்மீக ரகசியம் தெரியாது இல்லையா. वह सब हैं आर्टिफिशियल राखी, कोई पावन बनाने वाला नहीं है, इसमें तो ज्ञान चाहिए. உலகத்தில் பாரதத்தில் குறிப்பாக ராக்கி அணிவிக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே செயற்கையான ராக்கி. அப்படின்னு அர்த்தம் என்ன? செயற்கையான ராக்கின்னா செய்கிறது எல்லாமே செயற்கை, ஆர்டிஃபிஷியல் தான். ஆனால் அதனுடைய உள்ளர்த்தம் தெரியாமல் சும்மா அந்த நாள் பாதுகாப்புக்காகன்னு சொல்லிட்டு ராக்கி அணிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு கொண்டாடுறாங்க, ஒரு ஃபெஸ்டிவலாக. பட் அதில் பாவனமாக்கக்கூடிய ராக்கி கிடையாது அது. பாபா சொல்லுங்க இதில் ஞானம் தேவை. अभी तुम राखी बांधते हो, अर्थ भी समझाते हो, यह प्रतिज्ञा कराते हो. இப்போ நீங்கள் ராக்கி அணிஞ்சிக்கிறீங்க, இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பிறருக்கு புரிய வைக்கிறீங்க, உறுதிமொழி செய்ய வைக்கிறீங்க. யாருக்குனாலும் ராக்கி கட்டும்போது ப்ராமிஸ் வாங்காமல் உறுதிமொழி செய்விக்காமல் ராக்கி கட்டவே மாட்டோம். அந்தந்த வருஷத்துக்கு பாபா என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லி ராக்கி நாம கட்ட வைப்போம் இல்லையா. ஜைசே சீக் லோகோं को कंगन निशानी होती है परंतु पवित्र तो बनते नहीं. எப்படி பாருங்கள், சீக்கியர்களுக்கு கங்கணம் என்பது அடையாளமாக இருக்கிறது, சீக்கியர்களுடைய அடையாளம் இருக்குது, ஆனால் யாரும் பவித்திரமாக ஆகலை. पतित को पावन बनाने वाला सर्व का सद्गति दाता एक है, वह भी देहदारी नहीं है. பதீத்தமானவர்களை பாவனமாக்கக்கூடியவர், அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒருத்தர் தான், அவர் ஒன்றும் தேகதாரி கிடையாது. पानी की गंगा तो इन आँखों से देखने में आती है, बाप जो सद्गति दाता है उनको इन आँखों से नहीं देखा जाता. தண்ணீரினுடைய கங்கை, அதை பத்தீத்த பாவனின் மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதை இந்த கண்களால் பார்க்க முடியுது. பாபா சத்கதி வழங்கும் வள்ளல், அவர் இந்த கண்களால் பார்க்க முடியாது. आत्मा को कोई भी देख नहीं सकते तो वह क्या चीज़ है, कहते भी हैं हमारे शरीर में आत्मा है, उनको देखा है कहेंगे नहीं. ஆத்மாவையும் இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆத்மா எப்படி இருக்குது, என்ன பொருள் எப்படி இருக்குது இந்த கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. பாபாவையும் பார்க்க முடியாது, ஆத்மாவையும் பார்க்க முடியாது இல்லையா. நான் சரீரத்தில் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆத்மா சொல்லுது. ஆனால் என்னை பார்த்துருக்குறீங்களா, ஆத்மா பார்த்துருக்குறோமா அப்படின்னா இல்லை. என்ன சொல்லுவாங்க பதில்? இல்லை. ஆத்மா எப்படி வந்துச்சு தெரியாது, எப்படி போகுது ஆத்மா தெரியாது இல்லையா. और सब चीज़ें जिसका नाम है वह देखने में ज़रूर आती है, ஆத்மா का भी नाम तो है. மற்ற பொருட்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு தெரியுது, கண்டிப்பாக தெரியுது இல்லையா. ஆனால் அதுக்கெல்லாம் பெயரும் இருக்குது. மற்ற உலகத்தில் இருக்கிற பொருட்கள் என்னெல்லாம் ஸ்தூல பொருட்கள் இருக்கிறதோ அந்த பொருட்களுக்கு பெயரும் இருக்குது, அதை பார்க்கறதுக்கும் தெரியுது. ஆனால் ஆத்மாவுக்கு பெயர் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆத்மாங்கிறது பெயர். அடுத்து சாலிகிராம்னு இன்னொரு பெயர் இருக்குது இல்லையா. कहते भी हैं ब्रिकटी के बीच चमकता है अजब सितारा परंतु देखने में नहीं आते हैं. சொல்கிறாங்க உலகத்திலே கூட 2 புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமான நட்சத்திரம் போல் ஆத்மா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆத்மா கண்ணால் பார்க்க முடியாது. பரமாத்மா को भी याद करते हैं देखने में कुछ नहीं आएगा. அதே போல் பரமாத்மாவை நினைவு செய்கிறாங்க, ஆனால் பார்ப்பதற்கு பரமாத்மா தெரிய மாட்டார். லக்ஷ்மி நாராயண் को देखा जाता ही नाकों से. பாபா அழகாக புரிய வைக்கிறார். ஆனால் லக்ஷ்மி நாராயணரை இந்த கண்களால் பார்க்க முடிகிறது இல்லையா. அந்த சமயம் வரும்போது லக்ஷ்மி நாராயணனை கண்ணால் பார்க்க முடியும். லிங்கக்கு बल पूजा करते हैं परंतु वह कोई यथार्थ रीति तो नहीं है ना. देखते हुए भी जानते नहीं हैं परमात्मा क्या, यह कोई नहीं जान सकते. லிங்கத்துக்கு பூஜை பண்ணுறாங்க, ஆனால் அந்த சிவன் யாருன்னு சரியான முறையில் யாருமே தெரிஞ்சிருக்கல இல்லையா. பாபா சொல்கிறாங்க பார்த்தாலும் அறிந்திருக்கவில்லை. பரமாத்மான்னா யாரு அப்படின்னு பார்த்தாலும் அறியவில்லை. அவரை யாரும் தெரிஞ்சிக்க முடியாது. பாபாவே வந்து அவரை பற்றி அறிமுகத்தை கொடுக்காதவரை அவரை பற்றி யாரும் சரியாக தெரிந்து கொள்ள முடியாது. எத்தனை சித்தர்கள் அவர் அடையிறதுக்காக முயற்சி பண்ணாங்க, எத்தனை வருஷமா.
துவாபரிகத்திலே முயற்சி பண்ணாங்க சித்தர்கள் அடுத்ததான் முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம். சித்தர்கள் பிகினிங் இல்லையா, ரிஷிகள் அதுக்கு முன்னாடி. எத்தனை பேர் சிவனை நினச்சி முயற்சி பண்ணாங்க. பாபா சொல்கிறாங்க, ஆனால் யாருமே சிவபாபா பற்றி சரியாக தெரிஞ்சுக்க முடியலை. ஆத்மா தோ பஹாத் சோட்டி பிந்தி ஹே தேக்கனே மே நஹி ஆத்தி ஹே. ஆத்மா ரொம்ப சின்ன புள்ளி, ஆனால் அந்த ஆத்மா கண்ணால் பார்க்க முடியாது. ந ஆத்மாக்கோ ந பரமாத்மாக்கோ தேக்கா ஜா சக்தா ஹே, ஜானா ஜாத்தா ஹே. ஆத்மாவையும் பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் பார்க்க முடியாது, ஆனால் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஜானா ஜாத்தா ஹே, அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும் இல்லையா. अभी तुम जानते हो हमारा बाबा आया हुआ है इनमें, इस शरीर की अपनी आत्मा भी है, फिर परमपिता परमात्मा कहते हैं मैं इनके रथ पर विराजमान हूँ, इसलिए बाप दादा कहते हो. இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, பாபா நம்முடைய பாபா இவருக்குள்ளே வந்திருக்கிறாரு என்பதை தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த சரீரத்துக்கான ஆத்மா தன்னுடைய ஆத்மா இருக்குது. பிறகும் பரம்பித்தா பரமாத்மா சொல்கிறார், பிரம்மா பாபாவோட சரீரத்துக்கான ஆத்மா பிரம்மா பாபாவோட ஆத்மா இருக்குது. அப்புறமும் பரம்பித்தா பரமாத்மா சொல்கிறாரு, நான் இவருடைய ரதத்தில் வீற்றிருக்கின்றேன். நான் அந்த பிரம்மாவினுடைய ரதம், அவருக்கு பிரம்மா பாபாவோட சரீரம் அது இல்லையா, இவருடைய ரதத்தில் நான் வீற்றிருக்கின்றேன். அதனால் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து என்ன சொல்கிறோம்? बाप दादा என்று நீங்கள் சொல்கிறீங்க. अब दादा को तो इन आँखों से देखते हो, बाप को नहीं देखते हो. जानते हो बाबा ज्ञान का सागर है, वह इस शरीर द्वारा हमको ज्ञान सुना रहे हैं. वह ज्ञान का सागर पतित पावन है. இப்போது தாதாவை இந்த கண்களால் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் பாபாவை பார்க்கறதில்ல. நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, பாபா ஞான கடலானவர், அவர் இந்த சரீரத்தின் மூலமாக நமக்கு ஞானம் சொல்லிகிட்ருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. அவர் ஞான கடலானவர், பத்தீத்த பாவனர் என்பது தெரியும் உங்களுக்கு. ஆனால் அவரை கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. சிவ் பாபாவை பார்க்க முடியாது. निराकार रास्ता कैसे बताएंगे, प्रेरणा से तो कोई काम नहीं होता, भगवान आते हैं किसको भी पता नहीं है. நிராகாரமாக இருக்கிறார் சிவ் பாபா, அவர் எப்படி வந்து வழி சொல்வார்? எப்படி வழி சொல்வார்? வீட்டுக்கு போகிறதுக்கான வழி எப்படி காட்டுவார்? பாவனமாக இருக்கு எப்படி வழி காட்டுவார்? ஏன்னா பத்தீத்த பாவனர் அவர், அப்போ பாவனமாக்கணும் இல்லையா? அப்போ எப்படி சொல்வார்? ஞானக்கடல், ஞானம் சொல்லணும். எப்படி சொல்வார் பாபா? பிரேரணை மூலமாக ஒரு வேலையும் நடக்காது இல்லையா? இப்போ பகவான் வருகின்றார், ஆனால் இது யாருக்கு தெரியாது. शिव जयंती भी मनाते हैं तो ज़रूर जहाँ यहाँ आता होगा ना, तुम जानते हो अभी वह हमको पढ़ा रहे हैं. शिव जयंती கூட கொண்டாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் இங்கே வந்திருப்பார் இல்லையா? நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, இப்போது அவர் நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. बाबा इसमें आकर पढ़ाते हैं. बाप को पूरी रीति न पहचानने कारण, निक्षय बुद्धि न होने कारण 8-10 वर्ष के बाद भी फारकती दे देते हैं. பாபா இவருக்குள்ளே வந்து பாடம் கற்பிக்கின்றார், ஆனால் அப்பாவை பற்றி முழுமையான ரீதியில் அறிந்து கொள்ளாத காரணத்தினால, நிக்ஷி புத்தி இல்லாத காரணத்தினால 10 வருஷத்துக்கு பிறகு கூட பாபாவுக்கு விவாகரத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. 8 வருஷமாக வந்துட்டுருக்குறாங்க, 10 வருஷமாக வர்றாங்க, ஆனால் பாபாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துடுறாங்க. माया बिल्कुल ही अंधा बना देती है, बाप का बनकर फिर छोड़ देते हैं तो पद भ्रष्ट हो जाता है. மாயா முற்றிலுமாக கண்ணற்றவர்களாக, பார்வையற்றவர்களாக ஆக்கிடுது. 3வது கண்ணற்றவர்களாக மாயா ஆக்கிடுது. பாபா அதனால விட்டுடுறாங்க. பாபாவினுடையவராக ஆன பிறகு விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ பதவி என்ன ஆகிடுது? கீழான பதவி ஆகிடுது. अब तुम बच्चों को बाप का परिचय मिला है तो औरों को भी देना है. ரிஷி முனி ஆதி சப் நேத்தி நேத்தி கர்த்தே கயே. இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு அப்பாவோட அறிமுகம் கிடச்சிருக்குது அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் பாபா பற்றி தெரிஞ்சிட்டோம், யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாத அப்பா பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்முடைய கடமை என்ன? பாபா சொல்கிறாங்க, பிறருக்கும் பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் முயற்சி பண்ணினாங்க, துவாபரத்தினுடைய பிகினிங்கில் ரிஷிகள் எல்லாரும் முயற்சி பண்ணாங்க, ஆனாலும் பகவானை பற்றி தெரியலன்னா சரியான ரீதியில் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. आगे तुम भी जानते नहीं थे, अभी तुम कहेंगे हाँ हम जानते हैं तो आस्ते हो गए. இதுக்கு பாபா சொல்கிறாங்க, முன்னாடி நீங்களும் தான் தெரியாமல் இருந்தீங்க, ஆனால் இப்போ என்ன சொல்லுவீங்க? பாபா இப்போ என்ன சொல்வீங்க? நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆகிட்டோம் நாம் எல்லாரும்? பாபா சொல்கிறாங்க, ஆஸ்திகர்களாக ஆகிட்டீங்க.
இல்லையா? सृष्टि का चक्र कैसे फिरता है यह भी तुम जानते हो. सारी दुनिया और तुम खुद इस पढ़ाई के पहले नास्तिक थे. சிருஷ்டியினுடைய சக்கரம் எப்படி சுழலுது இதையும் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. அப்பா பற்றியும் தெரிஞ்சிட்டோம், சக்கரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? முழு உலகம் மற்றும் நீங்கள் சுயம் இந்த படிப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கூட நாஸ்திகர்களாக தான் இருந்தீங்க. முழு உலகமும் கூட நாஸ்திகராக தான் இருக்குது. अब बाप ने समझाया है तो तुम कहते हो हमको परमपिता परमात्मा बाप ने समझाया है, आस्तिक बनाया है. हम रचता और रचना के आदि मध्यांत को नहीं जानते थे. बाप है रचता, बाप ही संगम पर आकर नई दुनिया की स्थापना भी करते हैं और पुरानी दुनिया का विनाश भी करते हैं. இப்போ பாபா புரிய வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஞானம் கேட்கறதுக்கு முன்னாடி நாஸ்திகர்களாக இருந்தோம். இப்போ பாபா புரிய வச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எங்களுக்கு பரம்பித்தா பரமாத்மா தந்தை புரிய வச்சிருக்கிறார், புரிய வச்சு எங்களை ஆஸ்திகர்களாக ஆக்கிட்டார்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. நாம் படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய ஆதிமதி அந்திமத்தை பற்றி நாங்கள் இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்தோம். ஆனால் இப்போ பாபா புரிய வச்சுட்டாங்க. இப்போ பாபா படைப்பாளர், பாபா சங்கமயத்தில் புது உலகத்தினுடைய ஸ்தாபனை செய்கிறாங்க மற்றும் பழைய உலகத்தினுடைய விநாசம் செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாமல் இருந்தோம், இப்போ தெரிஞ்சிட்டோம். பாபா தான் படைப்பாளர், சங்கமயத்தில் புதிய உலகத்தை படைக்கிறாங்க மற்றும் பழைய உலகத்தை விநாசம் செய்கிறாங்க. पुरानी दुनिया के विनाश के लिए एक महाभारत लड़ाई है जिसके लिए समझते हैं उस समय श्री कृष्ण था. अभी तुम समझते हो निराकार बाप था, उनको देखा नहीं जाता है. பழைய உலகத்தின் விநாசத்திற்காகத்தான் இந்த மகாபாரத யுத்தம். ஆனால் அந்த மகாபாரத யுத்தத்தை பற்றி கூட மக்கள் என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த நேரம் ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தார், யுத்தம் நடக்கிற நேரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ என்ன புரிஞ்சுருக்கிறீங்க? மகாபாரத யுத்தத்தின் நேரத்தில் யார் இருக்கிறாங்க? ஸ்ரீகிருஷ்ணராக இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க நிராகாரமான பாபா இருந்தார். எப்போ இருந்தார்னா எப்போ? போன கல்பத்தில் மகாபாரத யுத்தம் நடந்தப்போ நிராகாரமான பாபா இருந்தார். ஆனால் அவரை பார்க்க முடியுமா? அவரை பார்க்க முடியும். கிருஷ்ணன் இருந்திருந்தார்னா அவரை பார்த்துருந்துருக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் சிவபாபா நிராகாரமான பாபா இருந்தார், அவரை இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ண கா தோ சித்திர ஹே தேக்கா ஜாத்தா ஹே, சிவ் கோ தேக்க நஹீ சக்தே. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சித்திரம் இருக்குது. சித்திரம்னா சரீரம் இருக்கிறது, அவரை கண்களால் பார்க்க முடிகிறது. ஆனால் சிவபாபாவை அவருக்கென்ற உடல் கிடையாது, அவரை பார்க்க முடியாது. श्री कृष्ण तो है सत्युग का प्रिंस, वही फीचर्स फिर हो न सके. ஸ்ரீ கிருஷ்ணரோ சத்தியுகத்தினுடைய இளவரசர். அதே தோற்றம் பிறகு அவருடைய அத்தனை பிறவிகளில் ஒரு பிறவியில் கூட அதே தோற்றம் இருக்க முடியாது. श्री कृष्ण भी कब कैसे आया यही भी कोई नहीं जानते. श्री कृष्ण को कंस की जेल में दिखाते हैं. कंस सत्युग में था क्या? ये हो कैसे सकता? कंस असुर को कहा जाता है. इस समय सारी आसुरी संप्रदाय है ना. பாபா சொல்கிறாங்க ஸ்ரீகிருஷ்ணர் கூட எப்போ வந்தார், எப்படி வந்தார், இது யாருக்குமே தெரியாது. தெரியாமல் என்ன சொல்லிட்டாங்க? ஸ்ரீகிருஷ்ணரை கம்சனுடைய ஜெயிலில் காட்டுறாங்க. அவர் பிறந்ததே கம்சனுடைய ஜெயிலில் பிறந்தார்னு காட்டுறாங்க. அது அப்போ என்ன அர்த்தம்? கம்சன் சத்தியத்தில் இருந்தாரா என்ன? பாபா கேட்குறாங்க. எப்படி இருக்க முடியும்? கம்சன் அசுரனைத்தான் கம்சன் என்ன சொல்கிறோம்? அசுரன். ஏன்னா அவர் எல்லாரையும் கொல்லுவார், எல்லாருக்கும் துக்கம் கொடுப்பார் அவங்களுடைய பிரஜைகளுக்கு, அப்படிலாம் காட்டியிருக்காங்க இல்லையா? அப்போ கம்சன் என்ற அசுரனை சொல்லப்படுகிறது. இந்த சமயம் முழு உலகத்திலையும் அசுர சம்பிரதாயம் நடந்துட்டுருக்குது இல்லையா? एक दो को मारते काटते रहते हैं, दैवी दुनिया थी यह भूल गए हैं. ஏன் இந்த அசுர சம்பிரதாயம் உலகத்தில் நடக்குது? ஏன்னா இந்த நேரம் எல்லாருமே ஒருவருக்கொருவர் அடிக்க வெட்டன்னு இருக்கிறாங்க. தெய்வீக உலகம் இருந்தது என்பதை மறந்துட்டாங்க. ईश्वरीय दैवी दुनिया ईश्वर ने स्थापन की, यह भी तुम्हारी बुद्धि में है नंबरवार पुरुषार्थ अनुसार. ஈஸ்வரிய தெய்வீக உலகத்தை ஈஸ்வரன் ஸ்தாபனை செய்து இருந்தார் என்பது கூட உங்களுடைய புத்தியில் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் தான் இருக்குது. புரிதல் தான் பேஸ். எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அந்தளவுக்கு நம்முடைய புத்தியில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தெளிவாக இருக்கும் இல்லையா? அதான் நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசார். சந்தேகம் வராது, நிச்சய புத்தியோடு இருப்போம்.
அதுதான் நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரமாக உங்கள் புத்தியில் இருக்குது விஷயம். அபி தும் ஹோ, இப்போ நாம் எல்லாரும் பாபா, இப்போ நீங்கள் எல்லாரும் யார்? நாம் எல்லோரும் யார்? நம்ம எல்லாரும் யார்? பாபா சொல்கிறாங்க ஈஸ்வரிய பரிவார். நம்ம எல்லாரும் யார்? ஈஸ்வரிய பரிவாரத்தை சேர்ந்தவர்கள், ஈஸ்வரிய குடும்பத்தினர். ஃபிர் வஹா ஹோங்கே தெய்வீ பரிவார், பிறகு அங்கே போயிட்டு தெய்வீக பரிவாரத்தை சேர்ந்தவர்களாக ஆயிடுவீங்க. இஸ் சமய ஈஸ்வர் தும்கோ லாயக் பனா ரஹே ஹேன் ஸ்வர்க கா தேவி தேவதா பனானே பாப்பா படா ரஹே ஹேன். இந்த சமயம் ஈஸ்வரன் உங்களை லாயக்காக ஆக்கிட்டுருக்கிறார். ஸ்வர்க்கத்தினுடைய தேவி தேவத்தையாக தன்னை ஆக்குவதற்காக ஈஸ்வரன் உங்களை லாயக்காக ஆக்கிட்டுருக்கிறார். நம்மளாலாம் ஆயிடலை. கொஞ்சம் கூட அபிமானம் வந்துட முடியாது. நான் தான் தெய்வீக குணங்களை உடையவராக ஆயிட்டிருக்கிறேன், இப்போ தெய்வீக குணங்கள் என்கிட்ட தான் எக்கச்சக்கமாக இருக்குதுன்ற அகங்காரம் வந்துடவே முடியாது. நான் தான் இவ்வளோ விசேஷ ஆத்மாவாக இருக்கிறேன்னு வந்துட முடியாது. ஏன்? என்ன ஆக்குறவர் யார்? லாயக்காக ஆக்கிட்டுருக்கிறது யார்? ஈஸ்வரன் இல்லையா? பாபா கற்பித்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம், ஒரு 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 சரீரம் எப்படி இருந்தாலும் கூட ஒரு பியூட்டிஷியன் அவங்களுடைய தோற்றத்தையே அழகாக்கிடுறாங்க. முகத்தில் அவ்வளோ மறு இருக்கலாம், அவ்வளோ கரை இருக்கலாம், அவ்வளோ குறைபாடு இருக்கலாம். ஒரு பியூட்டிஷியன் என்ன பண்ணிடுறாங்க? அவ்வளோ அழகாக்கிடுறாங்க. அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி கம்ப்ளீட்டாக தெரியாமல் போயிடுது இல்லையா? மனுஷனாலேயே தற்காலிகத்துக்கு இது செய்ய முடியுதுன்னா சுயம் பகவான் என்ன பண்ணிகிட்ருக்கிறார்? ஆத்மாவை தேவி தேவத்தையாக ஆக்கிறதுக்காக அழகாக லாயக்காக ஆக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு தான் பாபா என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க? பாபா பாடம் கற்பித்து கொண்டிருக்கின்றார். இஸ் சங்கம் युग को कोई भी नहीं जानते, कोई भी शास्त्र में संगम पुरुषोत्तम युग की बात नहीं है. पुरुषोत्तम युग अर्थात यहाँ पुरुषोत्तम बनना होता है. இந்த சங்கம் யுகத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. எந்த சாஸ்திரத்திலையும் இந்த புருஷோத்தம யுகத்தை பற்றி விஷயமே வர்ணிக்கப்படலை. எந்த சாஸ்திரத்திலையும் இல்லைங்கிறார் பாபா. புருஷோத்த யுகம்னா என்ன? இந்த புருஷோத்தம யுகம் என்றால் இங்கே புருஷோத்தமராக ஆக வேண்டும் என்ற அர்த்தம். இது புருஷோத்தம யுகம். ஏன் அதுக்கு புருஷோத்தம யுகம்? ஆத்மா இங்கே உத்தமமான ஆத்மா ஆகுது, அதற்கான யுகம் இது. அதனால இதுக்கு புருஷோத்தம யுகம்னு பேர். சத்யுகோ கஹெங்கே புருஷோத்தம யுகம். சத்யுகத்தையும் புருஷோத்தம யுகம் சொல்கிறோம். ஏன்னா அங்கே புருஷோத்தமர்களாகவே இருக்கிறோம். இங்கே ஆகிட்டுருக்கிறோம் புருஷோத்தமர்களாக, இங்கே புருஷோத்தமர்களாக ஆக வேண்டும். ஆனால் அங்கே புருஷோத்தமர்களாகவே இருப்போம் சத்தியத்தில். அதனால் அது புருஷோத்தம யுகம். इस समय तो मनुष्य पुरुषोत्तम नहीं है, इनको तो कनिष्ठ तमो प्रदान कहेंगे. यह सब बातें सिवाय तुम ब्राह्मणों के और कोई नहीं समझ सकते. இந்த சமயத்தில் மனிதர்கள் புருஷோத்தமர்கள் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித ஆத்மாக்கள் என்ன சொல்லலாம்? கனிஷ்டு கீழான நிலையில், தமோ பிரதான நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த எல்லா விஷயங்களையும் பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. बाप कहते हैं यह है आसुरी भ्रष्टाचारी दुनिया, सत्युग में ऐसा कोई वातावरण नहीं होता. பாபா சொல்கிறாங்க இது அசுர பிரஷ்டாச்சாரி உலகம். சத்தியத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கவே இருக்காது. அசுர பிரஷ்டாச்சாரி உலகத்தில் என்ன வாயுமண்டலம் இருக்குதோ, வைப்ரேஷன்ஸ் இருக்குதோ, அப்படி சத்தியத்தில் இருக்காது. வெகுத்தி சிரேஷ்டாச்சாரி துனியா உன்னோக்கே சித்திரஹே. சத்தியுகம் என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது? சிரேஷ்டாச்சாரி உலகமாக இருந்தது. அதனுடைய சித்திரங்கள் கூட ஞாபகார்த்த சின்னங்கள் இருக்குது. बरोबर एक श्रेष्ठाचारी दुनिया के मालिक थे, भारत के राजाएं होकर गए हैं जो पूजे जाते हैं. பாபா சொல்கிறாங்க இது சிரேஷ்டாச்சாரி உலகத்தின், அந்த சிரேஷ்டாச்சாரி உலகத்தின் மாலிக்காக இருந்தோம் நாம் எல்லாரும். பாரதத்தினுடைய ராஜாக்களாக யாரும் வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்களோ அவர்கள் பூஜிக்கப்படுகிறார்கள். வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு பூஜை நடக்குது கோவிலில். தேவி தேவதைகள் அவர்களெல்லாம் ராஜா ராணிகள் இல்லையா, அவர்கள் பூஜிக்கப்படுகிறார்கள். பூஜ்ய பவித்திரத்தே ஜோஹி ஃபிர் पुजारी बने. पुजारी भक्ति मार्ग को पूज्य ज्ञान मार्ग को कहा जाता है. पूज्य से पुजारी, पुजारी फिर पूज्य कैसे बनते हैं? பாபா சொல்கிறாங்க உரியவர்கள் பவித்திரமாக இருந்தாங்க, அவர்களே பிறகு என்ன ஆயிடுறாங்க? பூஜாரியாக ஆயிடுறாங்க இல்லையா? பாபா சொல்கிறாங்க பூஜாரியின் பக்தி மார்க்கத்தை தான் பூஜாரின்னு சொல்கிறோம். பூஜைக்குரிய நிலை ஞான மார்க்கத்தினுடைய நிலை. ஞானம் கேட்டதனுடைய பலன் அங்கே என்ன ஆயிடுற? பூஜைக்குரிய நிலை என்று சொல்லப்படுகிறது.
பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி, பிறகு பூஜாரியிலிருந்து திரும்ப பூஜைக்குரியவராக எப்படி ஆகிறோம்? यह भी तुम जानते हो. இதை பற்றி நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? இஸ் துனியா மே பூஜ்ய தக் ஏக்க பி ஹோ ந சகே. இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட பூஜைக்குரியவராக இருக்கவே முடியாது. எந்த மனிதனையும் இன்னைக்கு நம்ம பூஜை பண்ண முடியாது. पूज्य परमपिता परमात्मा और देवताओं को ही कहा जाता है. परमपिता परमात्मा ही सबका पूज्य. இப்போ பூஜைக்குரியவர் யாரு? பூஜைக்குரியவர் பரம்பிதா பரமாத்மா ஒன்று. அடுத்து தேவதைகளை பூஜைக்குரியவர்னு சொல்லலாம். பரம்பிதா பரமாத்மா தான் எல்லாருடைய பூஜைக்குரியவர் பாபா சொல்கிறார். ஏன்னா சதாக்கா எவர் பியூர் அவர் இல்லையா? ஆனால் அனைவருடைய பூஜைக்குரியவர் யார்? सदा காலத்திற்கும் பூஜைக்குரியவர் யாரு? परमपिता परमात्मा. सब धर्म वाले उनकी पूजा करते हैं. ऐसे बाप का जन्म यहाँ ही गाया जाता है. எல்லா தர்மத்தினரும் கூட அந்த சிவபாபா பரம்பிதா பரமாத்மாவுக்கு பூஜை பண்ணுறாங்க. அவரவர் விதத்தில் அவரவர் ரீதியில் அவரை நினைவு செய்கிறாங்க இல்லையா? பாபா சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அப்பாவோட பிறப்பு இங்கே தான் மகிமை பாடப்படுகிறது. எங்கே? பாரதத்தில். என்ன செய்கிறோம் பாரதத்தில்? அதனால் शिव जयंती है ना, शिव जयंती கொண்டாடுறாங்க இல்லையா? परंतु मनुष्यों को कुछ पता नहीं कि उनका जन्म भारत में होता है. आजकल तो शिव जयंती की हॉलीडे भी नहीं करते. ஆனால் மனிதர்களுக்கு அவருடைய பிறப்பு பரம்பிதா பரமாத்மாவினுடைய பிறப்பு பாரதத்தில் நடக்கிறதுங்கிறது தெளிவாக தெரியாது. எதுவும் தெரியாது. அவருடைய பிறப்பு எப்படி நடக்குது, எப்போ வராரு, என்ன பண்ணுறாரு, ஒன்றும் தெரியாது அவரை பற்றி. ஆனால் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க பாரதத்தில். பாபா சொல்கிறாங்க தற்சமயத்தில் சிவ ஜெயந்திக்கெல்லாம் விடுமுறை கொடுக்கறதே இல்லை, ஹாலிடே கொடுக்கறது இல்லை. ஜெயந்தி மனாவோ ந மனாவோ தும்ஹாரி மர்ஜி, அஃபீஷியல் ஹாலிடே நஹி ஹே. பாபா சொல்கிறாங்க நீங்கள் ஜெயந்தியை கொண்டாடுங்க, கொண்டாடாமல் இருங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் அஃபீஷியலாக நியதிப்படி அஃபீஷியலான ஹாலிடே கிடையாது சிவ ஜெயந்திக்கு. பாபா இன்னைக்கு புகார் சொல்கிறாங்க जो शिव जयंती को नहीं मानते हैं वह तो अपने काम पर चले जाते हैं. பௌத்த தர்மம் என்ன? அது மட்டும் இல்லை, யார் சிவ ஜெயந்தியை ஏற்றுக்க மாட்டாங்களோ அவங்க தன்னுடைய வேலைக்கு போயிடுவாங்க. மற்ற தர்மத்தினர் இருப்பாங்க இல்லையா, அவங்க சிவ ஜெயந்தி கொண்டாட மாட்டாங்க, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்படின்னா லீவே கொடுக்கறது இல்லை. சிவ ஜெயந்திக்கு அஃபீஷியலாக என்ன பண்ணணும்? விடுமுறை கொடுக்கணும். ஆனால் கொடுக்க மாட்டேன்றாங்க. சத்தியுக் में ऐसी बातें होती नहीं, वहाँ यह वातावरण ही नहीं. சத்தியத்தில் இந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது. பாபா சொல்கிறாங்க அங்கே இந்த வாத்தாவரணே இருக்காது. சத்யுக் ஹை ஹி நை துனியா ஏக தரம். இங்கே தானே பல பிரிவினைகள், அது சொல்ல வரார் பாபா. இங்கே தான் ஒரு தர்மத்தினர் சிவஜெயந்தி கொண்டாடுறாங்கன்னா மற்ற தர்மத்தினர் வேலைக்கு போயிடுவாங்க, லீவு கிடையாது. ஆனால் சத்தியத்தில் ஒரே தர்மம் தான். அப்போ இங்கே நான் நீ எங்களோடது உங்களோடதுங்கிற பேச்சு அந்த வாத்தாவரன் சத்தியத்தில் கிடையாது. சத்தியத்தில் புது உலகம், ஒரே தர்மம். वहाँ यह पता नहीं पड़ता कि हमारे पीछे चंद्रवंशी राज्य होगा. यहाँ तुम सब जानते हो यह पास्ट हो गया है. सत्य में तुम होंगे, वहाँ किस पास्ट को याद करेंगे? பாபா சொல்கிறாங்க சத்தியத்தில் நமக்கு என்ன தெரியாதுன்னா நமக்கு அப்புறம் சந்திரவம்சி ராஜ்யம் ஏற்படும் அப்படின்லாம் சத்தியத்தில் யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறீங்க. என்ன எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம்? இதெல்லாம் கடந்து முடிஞ்சிருச்சு. 5000 ஆண்டுகள் எதெல்லாம் கடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் சத்தியத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க இல்லையா? அப்போ நீங்கள் அங்கே கடந்த காலம் எது நினைவு செய்வீங்களா? பாபா கேட்குறாங்க. எது கடந்த காலமோ அதை நினைவு செய்வீங்களா சத்தியத்துக்கு போன பிறகு? சத்தியத்துக்கு போன பிறகு கடந்த காலம் எது? பாஸ்ட் तो हुआ कलयुग, उनकी हिस्ट्री ஜியோகிராஃபி सुनने से क्या फ़ायदा? சத்தியுகம் போன பிறகு அதனுடைய கடந்த காலம் எது? கலியுகம். அந்த கலியுகத்தை பற்றிய வரலாறு புகழத்தை கேட்கறதுனால லாபம் என்ன? ஒன்றுமே கிடையாது. அப்போ அங்கே போன பிறகு கடந்த காலத்தை பற்றி தெரியாது. ஆனால் இப்போ நம்முடைய கடந்த காலத்தை பற்றி தெரியுது. தெரியறதுனால லாபம் என்ன? என்னுடைய கடந்த காலத்தில் நான் தேவத்தியாக இருந்தேன், சொர்க்கத்தில் ராஜ்யம் பண்ணேன், இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தேன். ஆனால் திரும்ப இப்போ அந்த சன்ஸ்கார் எனக்குள்ளே தான் இருக்குது. அதை நான் இப்போ எமர்ஜ் பண்ணுறேன். நம்ம எமர்ஜ் பண்ணுறோம். இந்த சங்கம் யுகத்தில் கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால முன்னேறோம். ஆனால் சத்தியுக்கு போனதுக்கப்புறம் கடந்த காலத்தினுடைய நினைவில் லாபம் ஒன்றும் இல்லை, அதனால நினைவு இருக்காது. எவ்வளோ அருமையான ட்ராமா பாருங்கள். பாபானால தான் இப்போ ஞாபகப்படுத்துகிறாங்க எல்லாத்தையும். எப்படி அழகான ட்ராமா பாபா உருவாக்கி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். பாபா கிரியேட்டர், டைரக்டர் இல்லையா? அங்கே போய் சத்தியத்துக்கு போனதுக்கப்புறம் கலியுகம் ஞாபகம் வந்தால் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. எவ்வளோ அழகாக உருவாக்கப்பட்ட நாடகம் இது. யா தும் ஜான்டே ஹோ ஹம் பாபா கே பாஸ் பைட்டே ஹேன். இப்போ நாம் எல்லோரும் எங்கே இருக்கிறோம்?
என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்கன்றார் பாபா. எங்கே இருக்கிறோம் நாம் எல்லாரும்? எங்கே அமர்ந்திருக்கிறோம்? பாபா கிட்ட அமர்ந்திருக்கிறோம், அப்பா கிட்ட உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? பாபா டீச்சர் பி ஹே, சத்குரு பி ஹே, பாபா ஆயே ஹே சபுக்கி சத்கதி கர்னே. பாபா டீச்சராகவும் இருக்கிறாங்க, சத்குருவாகவும் இருக்கிறாங்க. பாபா வந்திருக்கிறது எதற்காக? ஏன் பாபா வந்திருக்கிறாங்க இந்த உலகத்துக்கு? பாபா சொல்கிறாங்க, அனைவருக்கும் சத்கத்தியை அழிப்பதற்காக பாபா வந்திருக்கிறாங்க. सभी आत्माओं को ज़रूर ले जाएंगे. मनुष्य तो देह अभिमान में आकर कहते हैं सब मिट्टी में मिल जाना है. எல்லா ஆத்மாக்களையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க பாபா. ஆனால் மனிதர்கள் தேக அபிமானத்தில் இருக்கிறதுனால என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? எல்லாரும் மண்ணோடு மண்ணாக கலந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. यह नहीं समझते आत्माएं तो चली जाएंगी, बाकी शरीर मिट्टी के बने हुए हैं, यह पुराना शरीर खत्म हो जाता. மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? எல்லாரும் மண்ணோடு மண்ணாக கலந்துருவோம் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, ஆத்மாக்கள் வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு தெரியல. மற்றபடி இந்த சரீரம்தான் இங்கே மண்ணோடு மண்ணாக கலந்துரும், இந்த பழைய சரீரம் அழிஞ்சிடுதுன்னு தெரியல. ஆத்மா வீட்டுக்கு போயிடும் தெரியல. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணோடு மண்ணா ஆயிடுவோன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. हम आत्मा एक शरीर छोड़ दूसरा जाए लेती है. यह इस दुनिया में तुम्हारा अंतिम जन्म है. सब पतित है, सदैव पावन तो कोई रह नहीं सकते. நாம் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டோம்னா இன்னொரு சரீரம் எடுத்துடுறோம். இது இந்த பழைய உலகத்தை நம்முடைய கடைசி பிறவி. எல்லாரும் பத்தித்தமாக இருக்கிறாங்க, சதா பாவனமாக யாரால இருக்க முடியாது. सतो प्रधान सतो रजो तमो होते ही हैं. वो लोग तो कह देते सब ईश्वर के ही रूप हैं. ईश्वर ने अपने अनेक रूप बनाए हैं केलपाल करने के लिए. சத்தோ பிரதான், சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு எல்லாரும் வந்ததாக ஆகணும். இந்த 4 நிலைகள் கடந்ததாக ஆகணும். இது இயற்கை நியதி. ஆனால் மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாமே ஈஸ்வரனுடைய ரூபம், ஈஸ்வரன் தன்னுடைய அநேக ரூபத்தை உருவாக்கி இருக்கிறாரு, விளையாடுறாரு, திருவிளையாடல் பண்ணுறாரு சொல்கிறாங்கல்ல, எல்லாமே ஈஸ்வரனுடைய ரூபம் அப்படி சொல்கிறாங்க. हिसाब किताब कुछ नहीं जानते, न केलपाल करने वाले को जानते हैं. बाप ही बैठ वर्ल्ड की हिस्ट्री ஜியோகிரஃபி समझाते. கணக்கு வழக்கு எது பற்றியும் தெரியல அவங்களுக்கு. என்ன திருவிளையாடல் சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்கிறாங்களே, அந்த ட்ராமா விளையாட்டை பற்றியும் அவர்களுக்கு தெரியல. பாபா தான் அமர்ந்து உலகத்தினுடைய வரலாறு பூகோளத்தை புரிய வைக்கிறார். சிவ பாபா என்ன பண்ணுறாங்க, லக்ஷ்மி நாராயணன் என்ன பண்ணுறாங்க, மற்ற தர்மத்தினர் வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியல. அதான் சொல்ல வர்றார் பாபா. பாபா தான் இந்த வரலாறு பூகோளத்தை புரிய வைக்கிறாங்க. கேலுமே ஹரேக்கு கா பாட் அலக் அலக் ஹே, சபுக்கா பொசிஷன் அலக் அலக் ஹே, ஜோ ஜைசா பொசிஷன் வாலா ஹோத்தா ஹே உன்கி மைமா ஹோத்தி ஹே. இந்த விளையாட்டில் ஒவ்வொருவருடைய பாகமும் வெவ்வேறானது, தனித்தனியானது. எல்லாருடைய பதவி நிலை அதுவும் தனித்தனியானது. பாபா சொல்கிறாங்க, யார் எப்படிப்பட்ட பொசிஷனுடையவங்க, பதவியுடையவர்களோ அதற்கான மகிமை அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏசா பாத்தே பாப் சங்கம் பர்ஹி சம்ஜாத்தே ஹே. இந்த எல்லா விஷயங்களையும் பாபா சங்கம் யுகத்தில் தான் புரிய வைக்கிறாங்க. சத்யுக் மே ஃபிர் சத்யுக் கா பாட் சலேகா வஹா யஹ் பாத்தே நஹி ஹோகி. சத்யுகத்தில் சத்யுகத்தினுடைய பாகம் என்னவோ அது நடக்கும். அங்கே இங்கே உள்ள விஷயங்கள் எதுவும் அங்கே கிடையாது. यहाँ तुमको सृष्टि चक्र का ज्ञान बुद्धि में फिरता रहता है, तुम्हारा नाम ही है. இங்கே உங்களுக்கு சிருஷ்டி சக்கரத்தை பற்றி ஞானம் புத்தியில் சுத்துது, உங்களுடைய புத்தியில். அதனால் உங்களுடைய பெயர் என்ன? உங்களுடைய புத்தியில் சிருஷ்டி சக்கரத்தை பற்றி ஞானம் சுழல்கிறது. அதனால் உங்களுடைய பெயர் என்ன? स्वदर्शन चक्रधारी, सुय दर्शन चक्रधारी. लक्ष्मी नारायण को तोड़ी स्वदर्शन चक्र दिया जाता है. यहाँ यह है ही यहाँ के. லக்ஷ்மி நாராயணனுடைய கையில் சுயதர்ஷனம் சக்கரம் என்பது கொடுக்கப்படுகிறது கிடையாது. இங்கே பாபா வீட்டில் உள்ள சித்திரங்களில் நாராயண் கையில் என்ன உண்டு காட்டியிருந்தாலும் கூட உலகத்தினுடைய மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இருக்கும். பட் நம்ம வீட்டில் லட்சியத்தினுடைய பிக்சரை பாருங்கள், மும்மூர்த்தி படத்தில் விஷ்ணு காட்டியிருப்பாங்க. ஆனால் லக்ஷ்மி நாராயண் சித்திரத்தில் என்ன இருக்காது? சக்கரம் இருக்காது. ஏன்னா சக்கரம் எங்கே சுற்றுறோம்? அங்கே நாராயணன் சுற்றுறது இல்லை. எங்கே சுற்றுறோம்? இந்த சங்கமயத்தில் நாம் இங்கே சுற்றுறோம் இல்லையா? मूल वतन में सिर्फ आत्माएं रहती हैं, सूक्ष्म वतन में कुछ नहीं. मनुष्य जानवर पशु पक्षी आदि सब यहाँ होते हैं. सत्युग में मोर आदि दिखाते हैं. மூல வத்தனத்தில் ஆத்மாக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சூக்ஷ்ம வத்தனத்தில் ஒன்றுமே கிடையாது.
இப்போ கொஞ்ச காலத்துக்காக மட்டும்தான் சூக்ஷ்மத்தனை பாபா சொல்லியிருக்காங்க இல்லையா. மனிதர்கள், விலங்குகள், பசு, பக்ஷி இதெல்லாம் எங்கே இருக்கிறது? இந்த ஸ்தூல உலகத்தில், பூலோகத்தில். சத்தியத்தில் மயில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஐசே நஹி கி வஹா மோர் கே பங்க் நிக்கால் பெயிண்டே ஹே மோருக்கோ தோடி துக்கு தேங்கே. பாபா புரிய வைக்கிறாங்க. சத்தியத்தில் மயில் இருக்கிறதா காட்டுறாங்க. ஆனால் அங்கே அந்த மயிலோட இறகு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அணிஞ்சிக்குவாங்க. கிரீடத்தில் இருக்கிறதா காட்டியிருக்காங்க இல்லையா கிருஷ்ணனுக்கு, அப்படி அணிஞ்சிக்குவாங்கன்னு கிடையாது. ஏன்னா அந்த மயிலுக்கு துக்கம் கொடுக்க மாட்டாங்களே. அதை எடுத்த இறக பிச்சைன்னா அது உடம்புலேருந்து உருவுனா அதுக்கு துக்கம் ஏற்படும்ல, வலிக்கும் இல்லையா, அப்படி துக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஐசே பி நஹி மோர் கா கிரா ஹுவா பங்க் தாஜ் மே லகாயேங்கே நஹி தாஜ் மே பி ஜூட்டி நிஷானி தே தி ஹே. சரி, மயிலோட இறகுலேருந்து எடுத்து கிரீடத்தில் வைக்க மாட்டாங்க, அப்படி துக்கம் கொடுக்க மாட்டாங்க சொர்க்கத்தில். சரி, மயில் இறகு கீழே விழுந்தது எடுத்து கிரீடத்தில் வச்சுருப்பாங்களான்னா அதுவும் கிடையாது. ஏன்னா சொர்க்கத்தில் ராயல் பீப்புள் கீழே விழுந்ததை எடுத்து வைக்க மாட்டாங்க இல்லையா. அதை சொல்கிறார் பாபா. கீழே விழுந்த இறகு எடுத்து வச்சுருப்பாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. கிரீடத்திலையும் பொய்யான அடையாளத்தை காட்டிட்டாங்க. वहाँ सब खूबसूरत चीज़ें होती है, गंदी कोई चीज़ का नाम निशान नहीं. அங்கே எல்லாமே அழகான பொருட்களாக இருக்கும். அசுத்தமான பொருளுடைய பெயர் அடையாளம் கூட அங்கே இருக்காது. ऐसी कोई चीज़ नहीं होती जिसको देखकर घृणा आए. यहाँ तो घृणा आती है ना. சொர்க்கத்தில் ஒரு பொருளை பார்த்து வெறுப்பு வருகிறது என்னும்படியாக எந்த பொருளுமே இருக்காது. ஆனால் இங்கே வெறுப்பு வருது இல்லையா. वहाँ जानवरों को भी दुख नहीं होता है. सत्य कितना फर्स्ट क्लास होगा. नाम ही है स्वर्ग हेवन नहीं दुनिया. அங்கே விலங்குகளுக்கு கூட துக்கம் இருக்காது, கிடைக்காது. சத்தியுகம் எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ பெயரே என்ன, அதனால ஸ்வர்க்கம், ஹெவன், புதிய உலகம். யஹான் தோ புராணி துனியா மே தேக்கோ बरसात के कारण मकान गिरते रहते हैं, मनुष्य मर जाते हैं. ப்ரெசண்ட் நடக்கிறது சொல்கிறாங்க பாபா. இங்கே பாருங்கள், பழைய உலகத்தில் பாருங்கள், மழையின் காரணத்தினால் கட்டடம் இழிஞ்சு விழுந்துட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் வெள்ளம்தான். மனிதர்கள் இறந்து போயிட்டுருக்குறாங்க. எர்த்துக்கு ஹோகி சப் தபுக்கர் மர் ஜாயங்க. பூகம்பம் வருது அப்படின்னா எல்லாம் இடிபாடுகளில் இடிஞ்சு விழுந்து இறந்துடுவாங்க. सत्य में बहुत तोड़े होंगे, फिर बाद में वृद्धि को पाते रहेंगे. पहले सूर्यवंशी होंगे, जब दुनिया 25% पुरानी होगी तो पीछे चंद्रवंशी होंगे. சத்தியத்தில் ரொம்ப கொஞ்சம் மனிதர்கள் மீன்ஸ் தேவதாத்மாக்கள் இருப்பாங்க. பிறகு விருத்தி அடைஞ்சிட்டே இருப்பாங்க. எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகும். முதல்ல சூரிய வம்சத்தினர் மட்டும் இருப்பாங்க. எப்போ உலகம் 25% பழையதாக ஆகுமோ பிறகு சந்திர வம்சத்தினர் வருவாங்க. सत्युग 1250 वर्ष है, वह है 100% नई दुनिया. சத்யுகம் 1250 ஆண்டுகள். அந்த சத்யுகம் 100% புதிய உலகம். ஜஹான் தேவி தேவதா ராஜ்ய கர்த்தே ஹை, அங்கே தேவி தேவதைகள் ராஜ்யம் பண்ணுறாங்க. तुम्हारे में भी बहुत इन बातों को बोल जाते हैं. राजधानी तो स्थापन होनी ही है, हार्ट फेल नहीं होना है. உங்களில் கூட நிறைய பேர் இந்த விஷயங்களை மறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லைனில் சொல்கிறாங்க பாபா. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகத்தான் வேணும் அப்படின்னா ராஜ்யத்தில் எல்லாரும் உருவாகணும். ஹார்ட் ஃபெயில் ஆகிடக்கூடாது. புருஷாரத்துக்கு பாத்தி முயற்சி பண்ணணும். ஹார்ட் ஃபெயில் ஆகிறதுனா இந்த மனசு உடஞ்சி போயிடுது. என்னாலெல்லாம் முடியல, என்னால் முடியுமான்னு தெரியல அப்படிலாம் ஆகிடக்கூடாது. முயற்சிக்கான விஷயம், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். பாப் சபி பச்சோं से एक समान तदबीर पुरुषारत कराते हैं. அழகாக சொல்கிறார் பாபா. பாபா அனைத்து குழந்தைகளையும் ஒரே மாதிரி முயற்சி செய்ய வைக்கின்றார். तुम अपने लिए विश्व पर स्वर्ग की बादशाही स्थापन करते हो. நீங்கள் தனக்காக விஸ்வத்தில் ஸ்வர்க ராஜ்யத்தை அரசாட்சியை ஸ்தாபனை செய்கிறீங்க. அப்பனிக்கோ தேக்கனாகே ஹம் கியா பனேங்க. தன்னைத்தானே பார்க்கணும், நான் என்ன ஆக போகிறேன். கேட்டிங்களா பாபா என்ன சொல்கிறாங்கன்னு? உள்ள ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியே தீரணும். நீங்கள் உள்ளே உடஞ்சி போயிடாதீங்க. முயற்சிக்கான விஷயந்தான். முயற்சி யார் செய்ய வைக்கிறாங்க? பாபா எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி தான் முயற்சி பண்ண வைக்கிறாங்க. அப்புறம் ஏன் பதவியில் வித்தியாசம் ராஜ்யத்தில்? பாபா பண்ண வைக்கிறவர் பாபா, பண்ண வேண்டியது யார்?
நாம தானே, வித்தியாசத்தை ஆக்கிக்கிறது நாம். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, உள்ளே முடிஞ்சிடாதீங்க, முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க, பாபா எப்படி இழுக்கிறாங்களோ அப்படி போகணும். அப்போ தன்னை பார்க்கணும், நான் என்ன ஆக போகிறேன் பார்க்கணும். अच्छा, नल्लदु, मीठे मीठे सिक्की लदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की माता पिता बाप दादा को याद प्यार, नमस्ते, गुड मॉर्निंग. धारणा के लिए मुख्य सार, धारणिकाना मुख्यमान सारम. फर्स्ट पॉइंट, इस पुरुषोत्तम युग में स्वर्ग के देवी देवता बनने की पढ़ाई पढ़कर स्वयं को लायक बनाना है. இந்த புருஷோத்தம யுகத்தில் ஸ்வர்க்கத்தின் தேவி தேவத்தை ஆகுவதற்கான படிப்பை படித்து தன்னை லாயக்காக ஆக்க வேண்டும். புருஷாரத் में ஹார்ட் ஃபெயில் தில் शिकस्त नहीं होना है. முயற்சியில் ஹார்ட் ஃபெயில், அதாவது உள்ளம் உடைந்து போனவராக ஆகக்கூடாது. என்னால் முடியல, எனக்கு வரமாட்டேங்குது சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சிக்கான விஷயம் தான். பாபா முயற்சி பண்ண வைக்கிறாங்க. பாபா என்ன சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு முரளியில் என்ன சொல்கிறாங்களோ, நினைவு முக்கியமானது, சந்தேகம் வரக்கூடாது, கண்ணு குற்றமுடையதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதில் அட்டென்ஷன் கொடுத்து பாபா இன்னைக்கு முயற்சி அதை பண்ண வைக்கிறாங்கன்னா நம்ம அதில் கவனம் கொடுக்கணும். கவனம் கொடுக்குறோன்னா பாபா சொல்கிறபடி கண்கள் மீது கண்ணு வச்சு கவனம் கொடுத்து நம்ம கண்களை தூய்மையாக்குறோம், பவித்திரமாக்குறோன்னா பாபா இன்னைக்கு செய்ய வைக்கிற முயற்சி என்னவோ அதை செய்கிறோன்னு அர்த்தம். செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக் பவித்திரமாயிடுவோம், பாவனமாயிடும் இல்லையா? அதை தான் சொல்கிறார் பாபா. அதில் என்னால் முடியலை, செஞ்சேன், மறந்துட்டேன், முடியலை அப்படி சொல்லக்கூடாது. புருஷார்த்தத்தில் உள்ள முடைந்து போனவராக ஆகக்கூடாது. முயற்சி மட்டும் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. ரெண்டாவது பாயிண்ட், इस बेहद के खेल में हर एक्टर का पार्ट और पोजीशन अलग अलग है. जैसी जिसकी पोजीशन वैसा उसे मान मिलता है. यह सब राज समझ वर्ल्ड की हिस्ट्री जाग्रफी का सिमरन कर स्वदर्शन चक्रधारी बनना है. இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஒவ்வொரு நடிகருக்குமான பாகம் மற்றும் பதவி வெவ்வேறானது, தனித்தனியானது. எப்படி ஒருவருடைய பதவி இருக்கிறதோ அப்படி அவருக்கு மதிப்பு கிடைக்கிறது. இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிந்து கொண்டு உலகத்தின் வரலாறு பூகோளத்தை நினைவு செய்து சுய தரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். वरदान, बाप की हर श्रीमत का पालन करने वाले सच्चे स्नेही आशिक भव. பாபாவினுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்கக்கூடிய உண்மையான ஸ்நேகியாக, ஆஷிக்காக ஆகுக. ஆஷிக்னா யாரு? நாயகி, பிரியதர்ஷினி, அவங்க தான் ஆஷிக். जो बच्चे सदा एक बाप के स्नेह में लवलीन रहते हैं उन्हें बाप का हर बोल प्यारा लगता है. क्वेश्चन समाप्त हो जाते हैं. எந்த குழந்தைங்க சதா ஒரு அப்பாவோட ஸ்நேகத்தில் லவ்லீனாகி இருக்கிறாங்களோ, பாபாவோட ஸ்நேகம், அன்பு, அதில் யார் மூழ்கி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பாபாவினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அன்பானதாக இருக்கும், பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். கேள்வியே அங்கே வராது, முடிவடைஞ்சிரும் கேள்வி. ब्राह्मण जन्म का फाउंडेशन स्नेह है. ब्राह्मण வாழ்க்கையின் அஸ்திவாரமே ஸ்நேகம்தான். जो स्नेही आशिक आत्माएं हैं उन्हें बाप की श्रीमत पालन करने में मुश्किल का अनुभव नहीं होता है. यार स्नेही आशिक आत्माक्கள், ஆஷிக்னா லவர், அது ஆக்சுவலான வேர்டு மீனிங். பிரியதர்ஷினி, யார் அப்படிப்பட்ட ஸ்நேகி பிரியதர்ஷினி ஆத்மாக்கள், ஆஷிக் ஆத்மாக்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அப்பாவினுடைய ஸ்ரீமத்தை கடைப்பிடிக்கிறதுல கடினமாக அனுபவமாகவே ஆகாது. பிடித்தமானவர்கள் சொல்கிறத செயல்படுத்துறதுக்கான முழு முயற்சியில் ஈடுபடுவாங்க இல்லையா? அன்பான யார் மீது அன்பு இருக்குதோ அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் அப்படி கேட்பாங்க. அப்போ பாபாவுக்கு நாம் எல்லோரும் அன்பான நாயகியாக இருக்கிறோன்னா அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைன்னா தான் ஸ்ரீமத், அதை கடைப்பிடிக்கிறது கஷ்டமாகவே அனுபவம் ஆகாது. स्नेह के कारण सदा यही उमंग रहता कि बाबा ने जो कहा है वह मेरे प्रति कहा है, मुझे करना है.
அழகாக சொல்லி கொடுக்குறாங்க பாபா. அந்த ஸ்நேகத்தின் காரணத்தினால சதா என்ன ஒரு ஊக்கம் ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, பாபா என்ன சொல்கிறாங்களோ எனக்காக சொல்லியிருக்கிறாங்க, நான் செய்யணும். இப்படி யாருக்கு சங்கல்பா வரும், யார் ஸ்னேகி ஆகி லவ்லீன் ஆகி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதான் தோணும். பாபா என்ன சொல்லியிருக்கிறாங்களோ எனக்காக சொல்லியிருக்கிறாங்க, நான் அதை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்னேகி ஆத்மாएं बड़ी दिल वाली होती है, इसलिए उनके लिए हर बड़ी बात भी छोटी हो जाती है. ஸ்னேகி ஆத்மாக்களுக்கு பரந்த உள்ளம் இருக்கிறது, பெரிய உள்ளம் இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு ஒவ்வொரு பெரிய விஷயமும் கூட சின்னதாயிடும். உள்ளம் பெருசாக இருக்கும்போது விஷயம் பெருசாக வந்தால் அது சின்னதாக இருக்கும். அது பெரிய ஸ்ரீமத்தும் சும்மா சாதாரணம் அப்படின்னு தோணும். பெரிய பிரச்சனை வந்தாலும் சாதாரணமாக கிராஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா உள்ளம் எப்படி இருக்கும், ஸ்னேகி ஆத்மாக்களுக்கு பெருசாக இருக்கும். ராதா கிருஷ்ணாவோட ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது இதுக்கு மேட்ச் பண்ணலாம். பாபா சொல்கிற வார்த்தை, ராதாக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கிருஷ்ணனுக்காக எல்லாத்தையும் ஈஸியாக கிராஸ் பண்ணுவாங்க. கிருஷ்ணா அவ்வளோதான். இந்த அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ ஸ்னேகி தானே, ஸ்னேகி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அது இதுக்கு மேட்ச் ஆகும். பாபா சொல்கிற அந்த வரதானோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு இல்லையா, அவங்க 2 பேருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு, உள்ளத்தின் அன்பு, 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுதான் ஸ்னேகி, லவ்லீன் ஆத்மாக்கள். ஆஷிக், அதுதான் ஆஷிக்கு. ஸோ பெருசாக இருக்கும், அதனால எல்லாத்தையும் சகிச்சுக்க முடியும், எல்லாத்தையும் கரைச்சிக்க முடியும். ராதையால் கதையில் அப்படி தான் காட்டுவாங்க. அப்படி சொல்கிறார் பாபா, ஸ்னேகி ஆத்மாக்களுடைய உள்ளம் பெருசாக இருக்கிறதுனால ஒவ்வொரு பெரிய விஷயம் கூட அவங்களுக்கு சின்னதாக இருக்கும். ஸ்லோகன், कोई भी बात को फील करना यह भी फेल की निशानी है. எந்த ஒரு விஷயத்திற்கும் ஃபீல் பண்ணுறதுன்னா உள்ள உடஞ்சி போய் டிஸ்டர்ப் ஆகிட்டு ஃபீல் பண்ணுறது, இது ஃபெயிலுடைய அடையாளமாகும். ஒரு சின்ன விஷயம், ஒருத்தர் ஒன்று சின்ன சொல்லிட்டாலும் உடனே ஃபீலிங்ஸில் வந்துடுறது. பாபா ஃபீலிங்னா ஃப்ளூ காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க பாபா, அப்படி ஃபீல் பண்ணுறது, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபீல் பண்ணுறது உள்ளத்தில் அப்படின்னால என்னன்னு சொல்லிட்டாங்க பாபா, ஃபெயிலுடைய அடையாளமாகும். அவ்யக்த இஷாரா, अव्यक्त समिज्ञை. अब लगन की अग्नि को प्रज्वलित कर योग को ज्वाला रूप बनावो. இப்பொழுது ஈடுபாடு அன்பின் அக்னியை சுடர்விடச் செய்து யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குங்கள். ज्वाला स्वरूप की स्थिति का अनुभव करने के लिए निरंतर याद की ज्वाला प्रज्वलित रहे. ज्वाला स्वरूप स्थितिயை அனுபவம் செய்வதற்காக நிரந்தர நினைவினுடைய ஜுவாலை சுடர்விட்டு எரிய வேண்டும். நிரந்தர நினைவு, इसकी सहज विधि है सदा अपने को सारथी और साथी समझकर चलो. நிரந்தர யோகத்தின் ஜுவாலை இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா பாபா, நிரந்தர நினைவினுடைய ஜுவாலை, அதற்கான விதி இருக்குது. பாபா விதி சொல்லி கொடுத்து தான் வெற்றி அடை வைக்கிறார். சகஜ விதி என்ன, சதா தன்னை சாரதி, இந்த சரீரத்தை இயக்கும் சாரதி நான் புரிஞ்சுக்கோங்க. 2வது சாட்சியாகி நடங்க. நான் சாரதி, நடப்பது அனைத்தையும் சாட்சியாகி பாருங்க. சாரதி சாட்சி, சாரதினா இந்த ரத ஓட்டி இல்லையா, அப்படி பாருங்க, புரிஞ்சு நடங்க. सारथी साक्षी एन पुरिंज नडंग. आत्मा इस रथ की सारथी है. एक स्मृति स्वतः ही इस रथ देह से व किसी भी प्रकार के देहभान से न्यारा बना देती है. आत्मा இந்த ரதத்தின் சாரதி என்ற இந்த நினைவு தானாகவே இந்த ரதம், அதாவது தேகத்திலிருந்து மற்றும் தேகத்தினுடைய எந்த விதமான தேக உணர்விலிருந்து ஞாரா ஆக்கி விடுகிறது. ஞாரான என்ன, விடுபட வைத்து விடுகிறது. स्वयं को सारथी समझने से सर्व कर्मेंद्रियां अपने कंट्रोल में रहती है. தன்னை சாரதி என்று புரிந்து கொள்வதனால் இந்த சரீரத்தின் அனைத்து கர்மேந்திரியங்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறது. सूक्ष्म शक्तियाँ मन बुद्धि संस्कार भी आर्डर प्रमाण रहते हैं. ஸ்தூல கர்மேந்திரியங்கள் மட்டும் இல்லை, சூக்ஷ்ம சக்திகளான மனம் புத்தி சமஸ்காரம் கூட ஆர்டர் படி நடக்கின்றன. ஆர்டர் படினா கட்டளைப்படி நடக்கின்றன, அப்படின்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது. எவ்வளோ அருமையான ஒரு விதி சொல்லி கொடுக்குறாங்க பாபா. எதுக்கு, நினைவை ஜுவாலாரூபமாக்குறதுக்காக. எவ்வளோ அருமையான விதி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் பாபா. ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் சாரதி. இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.
நான் 2 புருவங்களுக்கு மத்தியில் இந்த சரீரத்தில் இருக்கிறேன். நான் ஆத்மா யாரு? நான் சாரதி. அடுத்து யார் சாரதி ஆயிட்டாலே எல்லாம் சாட்சியாக தான் பார்ப்போம் இல்லையா? சாட்சி, இதை மட்டும் நினைக்கணும். சாரதி அப்படின்னா அந்த எல்லா கர்மேந்திரியங்களும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதன் கூடவே மன புத்தி சன்ஸ்கார் என்னுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு. எல்லா தேகம் மற்றும் தேகத்தினுடைய எல்லா விதமான உணர்வுகள்ல இருந்தும் நான் யார்? ஆத்மா சாரதி. ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இப்போவே பாபா சொல்லும் போதே உடனே ப்ராக்டிஸ் பண்ணு. இன்னைக்கு ஃபுல் டே இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணு. 2 புருவங்களுக்கு மதியில், 2 கண்களுக்கு பின்னாடி நான் ஆத்மா சாரதி உட்கார்ந்து இந்த ரதத்தை ஓட்டிகிட்ருக்கிறேன். எல்லாத்தையும் சாட்சியாக பார்த்துட்ருக்கிறேன். அச்சா. ஓம் சாந்தி. இமைகள்